ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். அப்கமிங்கில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா வரப்போகுது. பட் என்னன்னா சார் எனக்கு படிக்க முடியல. ஸோ அப்கமிங்கில் என்ன வருது? SBI PO கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ என்னால் படிக்க முடியலன்னு இருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னா படிப்பீங்களா? கண்டிப்பா. இதை இங்கே பாருங்க, அதையே பார்க்கணும். இங்கே பாருங்க, அதான் இதை கிட்டத்தட்ட 1 லட்சம் வரையும் இருக்குது. இன்னும் ஒரு 1600 சம்திங் வந்துச்சுன்னா 1 லட்சம். எஸ், சார் சொல்ற மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் படிக்கலான்னு எடுத்து வைக்கிறேன் சார், டெஸ்ட் போட முடியல, என்ன அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல, சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. கான்சென்ட்ரேட்லாம் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக உங்களை ஸ்ட்ரக்சராக மாற்றுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி சேலரி ஸ்லிப் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம், நான் கேட்பேன். சரியா? அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நீங்கள் போகலாம். ப்ளஸ் இந்த அளவுக்கு சேலரி வாங்கலாம். இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்றதவே நாங்கள் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவுமே காட்டுறோம். ஆக்சுவலாக பற்றி டீடைல்ஸ் சொல்லலாம் சார். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக மட்டும்தான் எடுத்துக்கணும். சப்போஸ் நாங்கள் சொல்றதுல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருந்தா, SBI POவா இருக்கிற யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீட்டெயிலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி சார்? எஸ், நீங்களும் உள்ள வந்துங்க சார், நம்ம அப்படியே பேசுவோம் ஜாலியாக நம்ம மக்கள்கிட்ட தானே. எஸ், பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 56480. சரியா? பேசிக் பே இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் பே வச்சு எல்லாமே மாறும். அடுத்தது இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் பாருங்க, 14967. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லா டைமே இருக்கும். இந்த ஸ்பெஷல் அலவன்ஸும் இந்த பேசிக் பேவையும் வச்சுதான் இந்த DA வரும், DNS அலவன்ஸ் அப்படிங்கிறது. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 வரைக்கும் இருக்கும். இங்கே கொடுத்துட்டாங்க 25% அப்ராக்சிமேட்டா. இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு இது வந்து 25% கிடைக்கும். சரிங்களா? இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிட்டியை பொறுத்து இதுவுமே வேரி ஆகும். ஒரு 7ல இருந்து 9% வரைக்கும் கிடைக்கும். மோஸ்டா ஒரு 10% நியர்பை வரும். 7ல இருந்து 9 வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்க வந்து SBI எல்லாம் லீஸுக்குலாம் இருக்கு. சரிங்களா? இப்ப லீஸுக்குலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஓனருக்கே அமௌண்ட் போடுவாங்க. 20ல இருந்து 30 வரைக்கும் சிட்டியை பொறுத்து 30K வந்து பாத்தீங்கன்னா மந்த்லியே பே பண்ணுவாங்க. அப்படி லீஸ்ட் எடுத்தோம்னா இது கிடைக்காது. ஆமா, இது கிடைக்காது. இந்த இடத்துல வராது. அந்த இது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு 10,000, ஹவுஸ் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதிரி போய்டும். 30 வரைக்கும் போகும் சார். 30,000 வரைக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 2 BHK ஹோம்ல ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? எஸ், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ரெஷரும் இருக்கும். சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸும் கண்டிப்பா இருக்கு. மெட்ரோ சிட்டியில இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா இருக்கும். அதை விட கம்மியா இருக்கும். வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். லேர்னிங் அலவன்ஸ் 815 இருக்குல்ல. இது இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், இன்டர்நெட் அலவன்ஸ், இந்த மாதிரி தனியா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தனியா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இல்லாம தனியா உங்களுக்கு வந்து வரும். பிளஸ் இது உங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதுதான். ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா PF வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. பிளஸ் பென்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களோட சேவிங், ஃபியூச்சர் சேவிங்ஸ். சரியா? இதெல்லாம் கண்டிப்பா இருக்கிறது தான். ஓகேவா? எஸ், இதை பார்த்து நீங்க கண்டிப்பா பயங்கரமா மோட்டிவேட்டட் ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு பேர் நான் வந்து பாத்தீங்கன்னா SBIன்னு கிடையாது, ஏதோ ஒரு பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி சேலரி ஸ்லிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களோ, மோட்டிவேட்டட் சார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேட்காம ஏதோ ஒன்று சம்திங் மோட்டிவேட்டட், ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப IBPS POக்கும் SBI POக்கும் என்ன சேலரி கொஞ்சம் வித்தியாசம் வரும் அப்படின்னா, SBIல கொஞ்சம் அலவன்சஸ் அதிகமா இருக்கும். என்ன ஒரு 5000. ஆமா, SBIல வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 3 இயர்ஸ் கொஞ்சம் இந்த ஃபர்னிச்சர் அலவன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அது வந்து 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. அது நிறைய பேங்க்ஸ்ல இருக்கு, கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரியா? எம்ப்ளாயிஸ் அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுப்பாங்க. அது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கையில கிடைக்கிறதே 85,000 90,000 அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு. அடுத்த பேஜ் போலாம் சார். 86,000 அப்ராக்சிமேட்டா 86,000. எஸ். இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களோட சேலரி எவ்வளவு ஆகும் அப்படின்ற டீடைலுமே இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா SBIயோட அந்த பர்ஃபார்மன்ஸ். இந்த ஒவ்வொரு சேலரி ஸ்லிப் தராங்க. அது எதுக்காக தராங்கன்னு தெரியல, இது தராங்க. ஸோ இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க கத்துக்கலாம். எவ்வளவு இருக்குது கத்துக்கலாம். இது வந்து உங்களோடது, இது வந்து எம்ப்ளாயியோடது. எஸ், 1 இயர்ல அவங்க வந்து எவ்வளவு வாங்கிருப்பாங்க சம்மரி கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒரு வருஷத்துல அவங்களோட கிராஸ் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 13 lakhs, 13 லட்சம் சம்திங் இருக்கும். 13,04,118 ரூபா இருக்கும். எஸ் சார், 13 லட்சம் இருக்குது. ஆமா, அதுல எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணது போக எவ்வளவு ஃபைனலா எல்லாம் டிடெக்ட் பண்ணது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். இந்த 75 அப்படிங்கிறது இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல
11,10,000 அதாவது ஒரு வருஷத்துல இவ்வளவு வாங்கிருப்பீங்க. ஆமா, சம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க சொல்லி இருக்கிற இதுக்கு கீழ இருந்தா இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், பேனை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆடிட்டர் அந்த மாதிரி அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய போகும்போது அதை வச்சு பாத்துக்கலாம். சரி, அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அதை நீங்க மோட்டிவேட்டடா எடுத்துக்கோங்க. இது சும்மா ஜஸ்ட் உங்களோட பார்வைக்கு அவ்வளவுதான். ஏன் சார்? எஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்கமிங்ல நோட்டிபிகேஷன் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவுதான், டக்குன்னு போயிடும். மே மாசம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே போயிடும். அப்புறம் ஜூன் ஜூலைல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா தாராளமா நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் உங்ககிட்ட. எங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கி எங்ககிட்ட நீங்க தாராளமா பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம். பேட்சஸ் ரிலேட்டட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அண்ட் பிகினர்ஸ் பேட்ச் இப்போ லைவா இருக்கு 3.3. ஸோ வேணும் அப்படின்றவங்க உடனே என்ரோல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, படிக்க முடியல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஷெடியூல் என்டையர் இயருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ சொல்யூஷன் மட்டும் கிடையாது, வீடியோ கோர்சஸ் மட்டும் கிடையாது, லைவ் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, மார்க் டெஸ்ட்ல இருந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருந்து எல்லாமே ஃபைனல் இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ப்ளஸ் மென்டார்ஷிப்போட, சரியா? மென்டார் உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க, சரிங்களா? எல்லாமே வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கோட் பேஜஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு. 11th இருந்து லைவ் கிளாஸஸ் போகுது. யோசிக்காம இப்பே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் மென்டரோட ஜெல் ஆயிடலாம். நிறைய விஷயங்கள் இப்பவே டிராவல் பண்ணிட்டு 11th இருந்து லைவ் கிளாஸஸ்மே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் டவுட்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை வந்து பாக்குறோம். இந்த நம்பர் கால் பண்ணுங்க. பிளஸ் நம்ம இன்னொரு நம்பர் வச்சிருந்தோம், இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க. ஓகேவா? எந்த இஷ்யூஸும் கிடையாது. எஸ் கைஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓட சாலரி லேட்டஸ்ட் சாலரி கொண்டு வரோம். இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது கிடைச்சாலுமே நாங்கள் கொண்டு வரோம். எஸ், ஓகே, எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.